இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே மகா, நீ தவிக்கிற தவிப்ப பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கவிதாவை நீ சின்னதா முறைச்சா கூட போதும், நீ இப்படி வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே கதறிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த வைர வேலை எங்க போயிருக்கும்? எப்படி யோசிச்சாலும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நல்லூரம்மா, என்ன இது சோதனை? இவங்க சிரிப்பும் பார்வையும் சரியில்லையே. இவங்க தான் என்னமோ பண்ணிருக்காங்க. ஆமா, நிச்சயமா இது இவங்க வேலையா தான் இருக்கும். இவங்களை தவிர வேற யாரும் இதை செய்ய சான்ஸே இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. வேலைக்காரி உனக்கு என்கிட்ட என்னடி தனியா பேச்சு? உன்னை காணும் நாங்க தேடிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வந்தா என்ன தனியா வர சொல்ற? நான் பேசணும்னு சொல்றேன்ல, இப்ப வர போறீங்களா இல்லையா? ஏய், இங்கேயே சொல்லுன்னு சொல்றல. என்ன பழி வாங்கறதுக்காக நீங்க தானே இந்த வைர வேலை எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படியே அரைஞ்சனா எங்க வீட்டு வைரவேல், அதையே நான் எடுத்து வச்சிருக்கணும். ஓ, அப்போ வைரவேல் காணுமா? ஹேய், உன்கிட்ட தானே கொடுத்தாங்க, நீ தானே வச்சிருந்த. இப்ப காணும்னா எங்க போவோம்? அத நீங்க தான் சொல்லணும். நான் அத பீரோவுல தான் பத்திரமா வச்சேன். ஒத்துக்கோங்க, நீங்க தானே எடுத்தீங்க. ஏய், சும்மா உளராத. நான் ஏன் அதை எடுக்க போறேன்? ஏன்னா என்ன பழி வாங்கறதுக்காக, எல்லாரும் என்ன திட்டுறதுக்காக, அத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறதுக்காக. ஏற்கனவே உங்களுக்கு என் மேல வெறுப்பு, இப்போ நீங்க கூப்பிட்டது வேற நான் கவனிக்கல. அதனாலதான் நீங்க இந்த வேலையை பார்த்திருக்கீங்க, எனக்கு தெரியும். பேசாம போயிடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு வைரவேலை நீயே எடுத்துட்டு நல்லவ மாதிரி என்கிட்ட டிராமா போடுறியா? வெளியில வா, உனக்கு இருக்கு கச்சேரி. கண்டிப்பா இவங்க தான் பண்ணிருக்காங்க. ஆனா எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ தெரியல. இப்ப வெளியே போய் வைரவேல் இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எல்லாரும் என்னதான் கேட்பாங்க. கவிதா தான் எடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது?